ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெக்ரூட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு நம்மளுக்கு வேகன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லா கிளர்க் அப்படின்ற ஒரு அசோசியேட் போஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன டீட்டெயில், எவ்வளோ வேக்கண்ட், எவ்வளோ ஏஜ் லிமிட் என்னன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஃபுல் டீட்டெயிலாக லைன் பை லைனாக சொல்லிடுறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு நம்மளுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு வேலை தான். இது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கான்ட்ராக்ட் பேஸ்ட் கிடையாது. இது வந்து ரெகுலர் பேசிக் சம்பளம் தான். மொத்தம் எவ்வளோ வேக்கன் அப்படின்னு பார்த்தா 90 லா கிளர்க்கில் வந்துட்டு நம்மளுக்கு வேக்கன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே சுப்ரீம் கோர்ட் இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு வேக்கன்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வேக்கன்சி டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு லா கிளர்க்கில் வந்துட்டு 90 வேக்கன் கொடுத்துருக்காங்க மொத்தம். அது மட்டும் தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எலிஜிபிள் செட் ஏரியாவில் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த கேண்டிடேட் மஸ்ட் பி லா கிராஜுவேட் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா பிஎல் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு எப்பயும் போல 10th 12th அதெல்லாம் முடிச்சு தான் வந்துருப்போம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா 20 to 32 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து கேட்டகரி வைஸ் வந்து மாறுபடும் அப்படின்ற மாதிரியும் நம்மளும் சொல்லியிருக்காங்க. சேலரி டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக இதில் வந்து நம்ம டிஸ்பிளேக்கு வந்து பண்ணி காமிக்கல. அவங்களுக்கு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 60,000க்கு மேலே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன ப்ராசஸில் இருக்குன்ட்டு நம்ம இனிமேல் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக இன்டர்வியூ தான் சொல்லி கூப்பிடுவாங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாய்ஸ் த சென்டர் வந்துட்டு நம்மளுக்கு எங்கெங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெங்களூரு, போபால், புவனேஸ்வர், சண்டிகார், சென்னை, டெல்லி, காந்திநகர், கவுஹாத்தி, ஹைதராபாத், இம்பால், இந்த மாதிரி இதில் வந்து திருவனந்தபுரம், விசாகப்பட்டினம், புனே, பட்னா, நாக்பூர், ராய்ப்பூர், ராஞ்சி, இந்த மாதிரி இதில் வந்துட்டு நம்மளுக்கு வேக்கன் அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாம் சென்டர் இங்கெல்லாம் போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீ அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 500 rupees அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு மஸ்ட்டு பே, எல்லாருமே பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா 15/2/2024 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க.